ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும், என்னென்ன செய்யலாம், மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மறக்காமல் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற ராசிகளுடைய பலன்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்தில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான ராசி பலன்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றீங்களோ, மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்றீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மிக உயர்ந்த மனிதர்கள் விஐபிகளிடையே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் சந்திப்பு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று மருத்துவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் உடல் நலம் சீராகணும் அப்படின்னா நீங்க புது விதமான மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பண வருமானங்கள் இன்றைய தினம் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் தேவையான ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர், இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் இன்றைய தினம் இருக்கு. எனவே அதுக்கான வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு நண்பர்களே. விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுங்க. நீர்வளம் பெருகும். எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பகைமையான நிலையெல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உறவினர்கள் வழியில் நட்புறவு புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களது தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களது தாய் வழி உறவினர்கள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணாமல் விதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விதியை நம்பி இருக்கக்கூடாதுங்க. உங்களோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தேவையான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் அதிர்ஷ்ட தேவதை கண்டிப்பாக உங்களிடம் தானாக வராது. நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களிடம் வர வைக்க முடியும். ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நீங்கள் உடல் டயட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம். எடையை கட்டுப்படுத்த வேண்டுங்க. உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. நீங்கள் பணத்தை யோசிக்காமல் யாருக்கும் இன்றைய தினம் கொடுத்து நீங்கள் கடனாளியாக மாறிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிணைப்பு அதிகரித்து காணப்படுங்க. காதல் வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வது உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல வளம் பெறுவதற்கு நல்ல உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சரியான நபர்களிடமிருந்து உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் தேவையில்லாத இடங்களில் திறமையை வெளிப்படுத்துவதை விட சரியான இடம் பொருள் பார்த்து உங்களது திறமைகளை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பற்றிய நல்ல எண்ணங்கள் உருவாகி அந்த நல்லெண்ணங்கள் இன்னும் அதிகரித்து உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைப்பெறும் நண்பர்களே. நீங்கள் ஒரு காந்த சக்தி போல இந்த தினம் செயல்பட்டு மற்றவருடைய இதயத்தை எளிதாக திருடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே அதை இந்த தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த தினம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. திறமைகளை இந்த தினம் தகுந்த இடத்தில் வெளிப்படுத்துவது அவசியம்.
திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் மனசில் ஒரு சிந்தனையில் ஒரு ஓரமாகவே சில குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் இப்படி நீங்கும் என்பதால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு கூடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண நெருக்கடி இன்றைய தினம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. அது உங்களுக்கு மன நிறைவை திருப்தியான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர்றதுக்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். உங்களது விலையுயர்ந்த சில பொருட்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை செலுத்துங்கள். ஏன்னா அது திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய செயல்பாடுகளை இதுவரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒரு சுதந்திரமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு உணர்வை இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலமாக ஒரு சுதந்திர உணர்வு காரணமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இந்த தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக அதிகரிக்குங்க. ஆனாலும் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேச வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீங்கள் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. இது வரைக்கும் உங்க வியாபாரத்தில் இருந்த டல்னஸ் எல்லாம் இப்போ நீங்கி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. புதுவிதமான யோசனைகள் புதுவிதமான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குன்னு அதனால புதிய சிந்தனைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.